ஸ்ரீலஸ்ரீ மகான் யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமி சித்தர். இந்த மகானோட தரிசனம் நமக்கு அவருடைய அருள் கடாட்சத்தால் கிடைச்சது. எப்படின்னா, நம்ம கும்பகோணம் பக்கம் தரிசனம் பண்ணுறதுக்காக போகும்போது திருப்புறம்பயம் சாட்சிநாதர் கோவிலை நோக்கி செல்லும் பொழுது இந்த மகானோட ஜீவசமாதி இங்கு தான் அமைந்துள்ளது அப்படிங்கிறது அவரோட அருள் கடாட்சத்தால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இப்படி ஒரு சமாதி இங்கே இருக்கிறது அடியனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல போனோம், முதல்ல ஒரு படத்தை பார்த்தோம். அந்த படத்தை காமிச்சிட்டு அப்புறமா மகானோட சமாதி தரிசனம் பண்ணலாம். அந்த படத்தில் என்ன போட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மகானுடைய ஜீவசமாதி அந்த சிவலிங்க திருமேனி மீது கார்த்திகை திங்கள் 18ஆம் தேதி 4 டிசம்பர் 2014 குருவாரத்தன்னைக்கு வியாழக்கிழமையில் பிரதோஷ நாளில், அதுவும் நாகராஜா தன் சட்டையை உரித்து வழிபட்ட காட்சி இதுவே அப்படின்னு சொல்லி அந்த படம் அப்படியே நமக்கு காணப்படுறது. அது மட்டும் இல்லை, அந்த நாகராஜோட அந்த சட்டை இருக்கு இல்லையா, அந்த சட்டையும் அந்த ஜீவசமாதி பக்கத்திலே தான் பராமரிக்கப்பட்டு வருது. இது அற்புதமான ஒரு தரிசனம். ஸ்ரீலஸ்ரீ மகான் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் அப்படிங்கிற இந்த மகான். இந்த மகான் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா, இலங்கையிலிருந்து தான் இந்த மகான் வந்திருக்கார். இலங்கையிலிருந்து இந்த மகான் இங்கே மதுரை திருஞான சம்பந்தர் திருமடம் ஆதீனத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு அங்கே கட்டளை தம்பிரானாக இருந்து வரார். அங்கிருந்து சுவாமி கிளம்பிடுறார். கிளம்பி கும்பகோணத்துக்கு வரார். கும்பகோணத்தில் 63 குரு பூஜை திருமடம் அப்படிங்கிறத 1843ஆம் ஆண்டில் ஸ்தாபனம் பண்ணுறார். இந்த மடத்தில் 63 நாயன்மார்களோட படங்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் அப்படியே இங்கே வைத்து அங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டு வந்ததில்ல. இந்த 63 நாயன்மார்கள் மடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இன்னொரு மகான் டக்குன்னு ஞாபகம் வருவார். யார் அப்படின்னா, கும்பகோணம் மௌன சுவாமிகள். இந்த திருபுவனத்திலிருந்து சிவபெருமானே கனவுல இந்த கும்பகோணம்காரர்களிடம் திருபுவனத்து ஆளுங்க கிட்ட சொல்றாரு இல்லையா, மௌன சுவாமிகள் அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு, பல்லக்கில் அனுப்பி விடுங்கன்னு சொல்றாரு. அப்போ மௌன சுவாமிகள் இந்த 63 நாயன்மார்கள் மடத்துக்கு வந்தோடனே இந்த மகான் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, ஆறுமுக சுவாமிகள் அங்கிருந்து சென்று திருப்புறம்பயம் வந்துடுறார். அந்த மகான்களுக்கு அங்கங்கே எந்தெந்த இடத்துல இறைவன் எந்தெந்த வேலையை கொடுத்திருக்காரோ அது அவர்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா. அதன் காரணமாக இவர் அங்கிருந்து கும்பகோணத்திலிருந்து கிளம்பி இந்த திருப்புறம்பயம் மடத்திற்கு வந்துடுறார். இந்த சாட்சிநாதர் ஆலயத்து பக்கத்திலேயே ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணி அவரால் முடிஞ்ச எல்லா இறைப்பணிகளையும் செஞ்சுன்றார். அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் அவருடைய பல நன்மைகள் செய்து அவர்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய அருளை வாரி வழங்கி கொண்டு வரார். இந்த மகான் இந்த இடத்திலேயே திருப்புறம்பயத்திலே தான் ஜீவசமாதியாரார். இந்த ஜீவசமாதியான இடத்துல தான் இந்த சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மகானுடைய சிஷ்யர்கள் எல்லாமே 3 சிஷ்யர்களோட ஜீவசமாதி இங்கே அமையப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, ஒரு பாம்பு புத்து நமக்கு காட்சி கொடுத்தது. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக தோன்றியது. கணவன் மனைவி பிரிந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த ஆலயம் நிச்சயமாக இந்த சித்தர் சமாதியில் வழிபட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவர்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நாகதோஷங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் யாழ்ப்பாண ஆறுமுக சுவாமிகளை நோக்கி நம் சரணாகதி அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மை காத்து ரட்சிப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் யாழ்ப்பாண ஸ்ரீ ஆறுமுக சித்தர் சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.